பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர். அவர் நம்மை சூழ்ந்திருந்து நித்தமும் பாதுகாக்கிறவர். அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மோடு துணையாயிருந்து சகல வழிகளிலும் நம்மை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நீதியுள்ளவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். தேவன் தான் செய்கிற காரியங்கள் எல்லாமே அவருடைய நீதியின்படி செய்கிறார். தேவன் நீதி உள்ளவர். நம்முடைய நீதி குப்பையானது. நம்மிடத்திலே நீதி என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தரே நம்மை நீதியின் பாதையை நடத்துகிறார். நாம் சரியாக நடப்பதும் நம் வாழ்விலே செவ்வையான பாதையிலே செல்வதும் கர்த்தருடைய கிருபை. அவர் நம்மை நடத்துகிறபடியினாலே நாம் சரியான வழியிலே நடக்கிறோம். ஆவியானவருடைய துணை இருப்பதனாலே தீமைக்கு விட்டு விலகி நன்மைகளை பற்றி கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை ஏவுகிறார். நம்முடைய நீதியின்படி நம்மை தேவன் விசாரிக்கிறவர் அல்ல, அவர் தன்னுடைய நீதியின்படி விசாரிக்கிறவர். அவர் நம்முடைய குற்றங்களை பாராதபடிக்கு அவர் இரக்கம் செய்கிறபடினாலே, அது அவருக்கு நீதியாய் இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் என்று சொல்லி எஸ்ரா சொல்கிறார். தேவன் நீதியுள்ளராய் இருக்கிற அப்படின்னாலே இந்நாளிலே இருக்கிற இந்த ஆசீர்வாதமான எல்லைகளுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் நடக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை அவர் பார்த்திருப்பாரானால், ஆனால் நம்முடைய தவறுகளின்படி அவர் நம்மை விசாரிப்பாரானால், நமக்குரிய இந்த ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பெற்றிருக்கிற இந்த பாதுகாப்புகளுக்கும் நாங்கள் தகுதியானவர்களே அல்ல. கர்த்தர் அவருடைய நீதியினாலே நம்மை நடத்துகிறார். அவர் இரக்கம் செய்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் நீதி உள்ளவர். தன்னிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அவர் நியாயம் செய்கிற தேவன். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நீதியின் நிமித்தம், அவருடைய நீதியின்படி நாம் துதித்து ஆராதித்து அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தேவ நாமத்தை உயர்த்துவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனால் வரையிலும் நீர் எங்களை காத்து நடத்தி வந்த உம்முடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், உம்முடைய நீதியின்படி எங்களை நியாயம் செய்கிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். தகப்பனே, நித்தமும் உம்மை துதிக்க, உம்முடைய நீதியின்படி உம்மை துதிக்க ஆராதிக்க பலன் தாரும். இன்னும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த வழிகளை ஆராய்ந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சட்டையின் கீழ் எங்களுக்கு அடைக்கலத்தை தந்து, ஆண்டவரே, இந்நாளில் மீந்திருக்கிற ஆண்டவரை ஜனங்களைப் போல எங்களை ஆசீர்வாதத்தோடு சுகபலத்தோடு வாழும்படிக்கு உதவி செய்யும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.